ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கொஞ்சமாக செடி வாங்குறதுக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜே நர்சரி கார்டன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூவன்கோட்லேருந்து நம்ம திருவட்டார் போகிற ரோட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. மற்ற நாள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பூச்செடினாலும் பழச்செடினாலும் எல்லாமே நிறைய இருக்குது. இங்கே போனீங்கன்னா எல்லா செடியுமே வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த கடையிலேருந்து தான் செடி எல்லாமே நாங்கள் வாங்குறது. இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு வந்தோன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக தென்னை வைக்கணும்ல, அதனால் கொஞ்சமாக என்னெல்லாம் ரகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகலாம், இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கொஞ்சம் இருட்டிடுச்சு. கொஞ்சம் பகலில் வந்தோன்னா என்னெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்துடலாம். பூவெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக பூத்து நிற்கிது. இவங்கக்கிட்டே எல்லா உரமும் இருக்கும். நம்ம இவங்ககிட்ட கேட்டுட்டு போனால் மதி இந்த செடி என்ன செடி வாங்கினாலும் என்ன உரம் போடணும்னு கேட்டுட்டு போனீங்கன்னா அவங்க செடி அங்கே மெயின்டைன் பண்ணுறது எப்படி பூக்குதோ அது மாதிரி நம்ம வீட்டில் வந்தாலும் பூக்கும். மெயின்டெனன்ஸ் வேணும். அடுத்து எங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் நம்ம பழச்செடி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளைமேட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் வாங்கி வைப்போம். இப்போ தென்னை மட்டும் வாங்கி வைக்கணும், அப்புறமா கொஞ்சமாக பழ ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கணும் இன்னும் ஐடியா இருக்குது. மா, பலா, வாழை இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வைக்கணும். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு சொல்லுங்கள். எலுமிச்சை, சாத்துக்குடி, நார்த்தங்காய் இதெல்லாம் வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா. அங்கே நிற்கிற மரத்தில் ஃபுல்லாகவே பூவாக பூத்து நிற்கிது. பார்த்தாலே தெரியும். ஒரு நாள் மார்னிங் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறமா இவங்க ஒரு புக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் அவங்க கடையில் இருக்குது. ஆல்ரெடி ரம்பூட்டான் வாங்கி வச்சுருக்கோம். ரம்பூட்டான், சக்கை வாங்கி வச்சுருக்கோம், நெல்லிக்காய் வாங்கியிருக்கோம், கொய்யா வாங்கி வச்சுருக்கோம். இனி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் நடணுமோ அதுவும் இனி வாங்கணும். இந்த வழியாக போனீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கோங்க. ஜெவந்தி பூவெல்லாம் நிறைய கலரில் இருக்குது. பிஸ்கட் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலரு, கத்தரிப்பூ கலரில் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரோஜா இருந்தால் நாட்டு ரோஜா இருக்குது, ஒட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை போல் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் பழச்செடி நடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.